1000 மடங்கு பலன் தரும் அனுமன் வாளில் இருக்கும் அற்புதமணி. ராமாயண கதை சொல்லும் ரகசியம். ராமபிரானுக்கு உதவியாக ராவணனை எதிர்க்க இலங்கைக்கு செல்லும் நோக்கில் படை திரட்டப்பட்டது. வானரர்களில் பல வகையினர் உண்டு. சிங்களிகா வகை வானரர்கள் உயரம் குறைவானவர்கள். அவர்களில் 1000 பேர் படையில் இணைந்தார்கள். எல்லோரும் புறப்படும் போது வழி அனுப்ப வந்த அவர்களின் குடும்பத்தார் செல்பவர்கள் நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று கவலையோடு இருந்தார்கள். அவர்களிடம் இவர்கள் அனைவரையும் நல்லபடியே உங்களிடம் ஒப்படைப்பது எனது பொறுப்பு என்று வாக்களித்தார் ராமபிரான். அனைவரும் இலங்கைக்கு சென்றார்கள். போர் உக்கிரமாக நடந்தது. ஒரு கட்டத்தில் மலை போன்ற உருவம் கொண்டவனான கும்பகர்ணன் களத்துக்கு வந்தான். அவனும் வீழ்த்தப்பட்டான். அப்போது அவனுடைய ரதத்தில் இருந்த பெரிய மணி ஒன்று கலண்டு கீழே விழுந்தது. அந்த இடத்தில் சிங்களிகா படை இருக்க அளவில் பெரிய அந்த மணியானது அவர்களை அப்படியே மூடிவிட்டது. வெளிச்சம் தடைப்பட்டு இருள் சூழ்ந்தது. மணிக்குள் சிறைப்பட்டனர் சிங்களிகா வானரர்கள். எனினும் தரைப்பகுதியில் இருந்த இடைவெளியே காற்று வந்து கொண்டிருந்தது. ஆகவே உடனடி உயிராபத்து நிகழவில்லை. எனினும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த வானரர்களுக்கு பயம் ஏற்பட்டது. அவர்களில் சிலருக்கு கோபம் வந்தது. சுக்ரீவனை நம்பி வந்து மோசம் போனமே என்று புலம்பினர். வேறு சிலரோ நம்மை பத்திரமாக கூட்டி வருவேன் என்று நம் குடும்பத்தாருக்கு ராமன் வாக்கு கொடுத்தாரே, அவரும் நம்மை கண்டு கொள்ளவில்லையே என்று சீற்றத்துடன் பேசினார்கள். அப்போது அவர்களில் மூத்தவரான ஒரு வானர் எல்லோரையும் அதட்டினார். இயலாமையிலும் பயத்தினாலும் வீண் கோபத்தினாலும் ஆட்படாதீர்கள். எந்த கணத்திலும் நம்பிக்கையும் பொறுமையும் கைவிடக்கூடாது என்று ஆர்ப்படுத்தினார். யுத்தம் ஒரு வழியாக நிறைவடைந்தது. புறப்படும் முன் உடன் வந்த எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா என பார்த்து வரும்படி கட்டளையிட்டார் ராமபிரான். சிங்களிகா அணியை மட்டும் காணவில்லை என்று தகவல் கிடைத்தது. அனுமனை அழைத்து கொண்டு ராமபிரானே அவர்களை தேடி சென்றார். ஓரிடத்தில் பெரியதொரு மணி கவிழ்ந்து கிடப்பதை கண்டார். அவர் அனுமனை பார்த்ததும் குறிப்பறிந்து கொண்டு அனுமன் மணியை நெருங்கினார். மலையை தூக்கி வந்தவருக்கு இந்த மணி எம்மாத்திரம்? மணியின் காது வளையத்தில் தனது வாளின் நுனியை நுழைத்து புரட்டினார். சிங்களிகா அணியினர் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். அப்போது ராமனையும் சுக்ரீவனையும் தவறாக பேசிய வானரர்கள் மன்னிப்பு கேட்டனர். அவர்களை பரிவோடு தடவி கொடுத்து ஆசீர்வதித்தார் ராமபிரான். அந்த மணியோ அனுமன் வாளிலேயே பொருந்தியிருந்தது. அதை கண்ட ராமபிரான் அனுமனிடம், ஆஞ்சநேயா, வாளில் மிளிரும்படி மணியோடு காட்சி தரும் உனது இந்த தோற்றம் மிகவும் அழகாக இருக்கிறது. உன்னை இந்த கோலத்தில் தரிசித்து வணங்குவோருக்கு பன்மடங்கு பலன் கிட்டும். பக்தி, ஞானம், வைராக்கியம் உண்டாகும் என்று வரமளித்தார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் பல தலங்களில் மகான் வியாசராஜரால் உருவான ஆலயங்களில் வாளில் மணியுடன் காட்சி தரும் அனுமனை தரிசிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான கதைகளை தினமும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கதை கவிதை அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.